ஜனநாயகன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன 5 நிமிஷத்துல இப்படி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலங்க. நேற்று ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது, செம்ம மாசா இருந்தது. பட் அது ரிலீஸ் ஆன 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா நிறைய மீம் பேஜஸ்ல ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா, இவனுங்க கேசரியை தாண்டா கிண்டி வச்சிருக்கானுங்க அப்படின்னு கலாய்ச்சிருந்தானுங்க. தம்பி ராசா, கேசரியை கிண்டட்டும் பொங்கலை கிண்டட்டும், இது தளபதி விஜய் படம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஹச் வினோதே சொல்லிட்டாப்ல. சரி, இவனுங்க சொல்றானுங்கன்னு பகவந்த் கேசரி படத்தை பார்த்தேன். அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பகவந்த் கேசரியோட ரீமேக் தான் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு. பகவந்த் கேசரி படம் பார்த்தே சூப்பரா இருக்கு. அதுல தளபதி விஜய் நடிச்சாருன்னா பக்கா மாசா இருக்கும் அப்படின்றதுல டவுட்டே கிடையாது. நான் என்ன சொல்றேன், கேசரியா கிண்டட்டும் பொங்கலை கிண்டட்டும்யா, அது எங்க பிரச்சனை. ஆனா பல வருஷமா ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகள் வட்டம் உங்களுக்கு அல்வாவை கிண்டி கொடுத்துட்டு இருக்கானுங்களே, அதை நீங்க யோசிக்க மாட்டீங்கல்ல? விடு. பட் வந்துட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆட்சியில இருக்கோம், அதிகாரத்துல இருக்கோம், பவர்ல இருக்கிறோம், பராசக்தியா இருக்கோம், நம்ம பாசிச அரசை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. தம்பி, நீங்க உங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஜனங்களோட நாயகனா இருக்கிற ஜனநாயகன் விஜய் முன்னாடி நிக்கிறீங்கன்றத மறந்துடாதீங்க, சரியா? இந்த படத்துக்கு அப்புறம், இந்த படமே மாசு, இந்த படத்துக்கு அப்புறம் அரசியல் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுமே பிளாஸ்ட் தான்.